பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரம். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையை நம்புபவன். நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையை நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. இயேசுவே, ஒரு சமூகத்தில் உம்மை தேடி வருகிறவர்கள் அபிஷேகப்பட்ட ஒலிவ மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. ஆலயத்தில் நடப்பட்டவங்க இன்னைக்கு தேவனை அந்த உரிமையோடு கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் தாமே உமது பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரம் தலையிடட்டும். எவைகளெல்லாம் முடியல, நடக்கல, தவிப்பு, அங்கலாய்ப்பு, அதை எதிர்கொண்டு உமது கரம் செய்து முடிக்கட்டும். தேவனே, இன்றைக்கும் இந்த காலையில் உமது வசனத்தை தியானிக்கும் பொழுது அபிஷேகம் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஆமென். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது, தெய்வ சமூகத்தில் அவரது வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய அபிஷேகத்தில் நாம் நிரப்பப்படுவோம். நீங்கள் இன்னைக்கு நிரப்பப்படுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவ மகிமை உங்களை மூடும், உங்களை அலங்கரிக்கும், உங்களை மகிமைப்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ரோமர் 4 அத்தியாயம் 21 வசனம், ரோமர் 4 அத்தியாயம் 21 வசனம் இப்படியாக வருகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். பொய் பேச மாட்டார். அதை நிறைவேற்றி முடிக்கிறதுல அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இந்த காலவேளையில் இது உங்கள் இருதயத்தில் ஒரு நங்கரத்தை போல இருக்கட்டும். இன்றைக்கி அநேக அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற பலவிதமான தவிப்பு, அங்கலாய்ப்பு, சோர்வில், எனக்கு கர்த்தர் மறந்துட்டார் போல், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஏன் செய்யாமல் இருக்கிறாரு, மறந்துட்டாரா, இப்படின்னா யோசிக்கிறது உண்டு இல்லையா? என்னை விட்டு விலகிட்டாரா? ஆனால் கவனிங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அவரால் இந்த காலத்தில், போன காலத்தில் சொல்லிட்டாரு, இந்த காலம் வேற காலம், இதை நிறைவேற்ற முடிகிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாத்தியம் இருக்குது, சாத்தியம் இல்லாமல் இருக்குது. ஆனால் என்னுடைய கடவுளுடைய கரம் அதை செய்து முடிக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென். 3 காரியம். முதல் காரியம், இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறது த ப்ராமிசஸ் ஆஃப் காட், வாக்குத்தத்தத்தின் தேவன் இல்லையா? அது இப்படி சொல்கிறான், இப்படி சொல்லலாம், கடவுள் அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். இதுதான் உண்மை. உங்களுக்குரியது, எனக்குரியது. நடக்குமா, நடக்காத? வாக்குத்தத்தமே யாருக்கு சொந்தம்னா நமக்கு சொந்தம். என் வாழ்க்கையில் அது நிறைவேறும், என் சந்ததியில் நிறைவேறும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பலிக்கும். வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுத்தாரு? காடு மேடு பள்ளத்துக்கு இல்லை, அந்த காடு மேடு பள்ளத்தையே ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கும்
எதுக்கு சித்தம் கொண்டாருன்னா அதில் முழுசாக அனுபவிக்கணும். யார்? நம்ம அனுபவிக்கணுன்றதுக்காக அங்கேருந்து செழிப்பும் அங்கேருந்து நன்மையும் வர வைக்கிறார். அதுக்கு தான் அந்த காடையும் மேடையும் செழிப்பாக்குனார். எதுக்குன்னா நம்ம சந்தோஷமாக வாழணும். இதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல் காரியம் பாருங்கள், God is not like a man that he should lie. மனுஷன் பொய் சொல்கிறது போல் கர்த்தர் பொய் சொல்கிறது இல்லை. அவருக்கு அப்படிப்பட்ட அவசியமும் இல்லை. ஏன்னா அவரால் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? என்ன வேணால் சொல்வார், என்ன வேணால் செய்வார். இதை முதல் மைண்டில் வைங்க. What he has promised he will surely perform. ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த பெர்ஃபார்ம்ன்ற வேர்டு பயன்படுத்துகிறாங்க. அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிச்சயமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார்னா நிறைவேற்றுவார், அதை செய்து முடிப்பார், அதை காண்பிப்பார், அதை செய்து முடிக்கிறார். அதான் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது அந்த வசனம். ஆமென். செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில் செய்வார்? ரெண்டாவது, இந்த வசனத்திலிருந்து பார்க்குறது ஃபுல்ஃபில்டு, நிறைவேற்றுகிற தேவன் இல்லையா? அது அப்படியே பாதியில் விட்டுட்டு போகிறவர் இல்லை. அப்போ என்னன்னு தெரிலப்பா, நான் சொன்னேன் ரொம்ப டஃப்பான இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி தந்துடுறேன்னு. அது சொல்லுவாங்க, ஆமாங்க இப்போ ஆள் மாறிடுச்சு, வேறு நிலமை வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சவங்கன்னா எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவங்களாம் போயிட்டாங்க, வேறு ஒரு ஆளுங்க வந்திருக்காங்க, எப்படி போய் நான் டிமாண்ட் பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், நான் அப்போ சொன்னேன், இப்போ நிறைவேற்ற முடியாது. நான் சொன்னேன் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு, இப்போ முடியாது. அப்போ இருந்த கால சூழ்நிலை வேறு, இப்போ மாறி இருக்குது. ஆனால் கவனிங்க, கால சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்ணுவார், செய்து முடிப்பார், நிறைவேற்றுகிறவர். Not one of all the Lord God's promise to Israel failed. Every one was fulfilled. எதுவும் தோத்து போகாது, தவறாது. ஒன்று கூட அவர் சொல்லு தவறாது. அவருடைய வார்த்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் வரும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு தைரியமாக போங்க. இல்லை, அவருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, காலம் ஓடிடுச்சு, இனி நடக்காதுன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் இனி சந்தேகப்பட மாட்டேன். அந்த வார்த்தை ஃபெயில் ஆகாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. அது என் வாழ்க்கையில் பலிக்குன்றதை நம்புங்க. மூன்றாவது, கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். The greatness of God. கர்த்தரை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க மக்களே. அவர் வல்லவர். அவர் கரம் அதிசயத்தை செய்யும். ஆமென். என்ன நினச்சிட்டீங்க? அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. வல்லவர். உனக்கு முடியாது, உனக்கு நடக்காது, உனக்கு வாய்ப்பு இல்லை, உனக்கு யாரும் உதவுறதுக்கு இல்லை, கரெக்டு தான். நீ நம்பினா இவரே வந்துடுறாரு. வல்லவராயிருக்கிறார். எல்லா விதத்திலும் அத்துப்படி அவர். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றுவார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே நானும் என் சந்ததியும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புவோம். அது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன்னா என் தேவன் வல்லவர். அப்படி சொல்கிறீங்களா? God bless you. Bye-bye.